வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்ல அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை, அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், உள்ளது உள்ளவாறு மிகைப்படுத்தாமல் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த வரிசையில நாம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன்கள். இந்த மாத பலன்கள் ஜூன் 2024க்கு எப்படி ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறது, ஜூன் 2024ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருந்து, நீங்கள் எந்த ராசியில பிறந்திருந்தீங்கன்னா அந்தந்த தாக்கங்கள் கோச்சார முறையில உங்களுக்கு சாதகமான பலன்களும் சாதகமற்ற பலன்களும் வரப்போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஜூன் 1ஆம் தேதியே புதன் உங்களுக்கு ரிஷபத்துலக்கு வருகிறார். ஜூன் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துடுறாருங்க. அதே சமயத்தில் ஜூன் 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் மீனத்துல இது வரைக்கும் இருந்த செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அடுத்தது எப்போ ஒரு பயிற்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதி. ஜூன் 13ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்துல ஆட்சி பலத்தோடு இருந்த சுக்கிரன் மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு மாறுகிறார். அதே சமயத்துல ஜூன் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு மாறுகிறார்கள். கடைசியாக ஜூன் கடைசி நாள் 30ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுகிறார். ஸோ இதுதான் மாத கிரகங்களாகிய சுக்கிரன், சூரியன், புதன், செவ்வாய் ஜூன் மாதம் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. குரு உங்களுக்கு நல்லா தெரியும், ரிஷபத்திலேயே நீடிச்சிருக்க போகிறார். அதே சமயத்துல மீனத்துல ராகு, கன்னியில கேது, கும்பத்துல உங்களுக்கு சனி நீடித்திருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு, ராகு, கேது, சனியில எந்த விதத்திலையும் ஒரு மாற்றங்கள் ஜூன் மாதம் முழுதும் இல்லை. மாத கிரகங்கள் தான் இருக்க போகிறது. ஸோ அத்தகைய அமைப்பு இப்போ உங்களுடைய ராசிக்குள்ள எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொதுவான பலனை தவிர, இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்கு, அதுல உங்களுடைய நீங்க பிறந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு என்னங்கிற பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டரா, நீங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அம்சங்கள் வேகமா நடக்குமா அல்லது டிலேவா நடக்குமா, சாதகங்கள் அதிகமாகுமா சாதகங்கள் குறையுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம மாத பலன்களை நம்ம பார்க்க முடியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2024 எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல் ஆஃப் 1 to 15 பாத்தீங்கன்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு எல்லாமே பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்துல இருக்கிறாங்க. ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலதான் சூரியன், சுக்கிரன், புதன் ஒன்னொன்னா 11ஆம் இடம் என்று லாபஸ்தானத்துக்கு போகிறார்கள். குரு நீடித்து அங்கதான் இருக்க போகிறார். ஆண்டு கிரகங்கள் ஆகிய ராகு, கேது, குரு, சனியில எந்த மாற்றமும் இல்லை. செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதியே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மேஷராசிக்கு ஆட்சி பலம் பெறுகிறது. அவர் ராஜயோக அதிபதியாகவும் சிம்மத்துக்கு இருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். ஸோ இது தொழில்ல முயற்சி செய்யறவங்க, ஒரு ஸ்டேட்டஸ் போஸ்டிங்ல இருக்கிறவங்க, அஃபீஷியல்ஸா இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்ல ஒரு வேலையில இருந்தாலும் சரி, பிரைவேட்ல ஒரு கம்பெனியில இருந்தாலும் சரி, ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய, ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய, ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கக்கூடிய, ஒரு போஸ்டிங் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் குறிப்பா முதல் 15 நாட்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க. உங்க தசாபுக்திகள் அது மாதிரி ஒரு நல்ல தசாபுக்திகளும் உங்களுக்கு அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தசாபுக்திகள் இருக்கும் பட்சத்துல கண்டிப்பாக இந்த முதல் 15 நாட்கள் அது தூக்கி கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு கிரக கிரீடம் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்துல இத்தனை சுபகிரகங்கள் சேர்ந்து அதுல சூரியன் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய ராசி அதிபதியே 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுகிறது அருமையான ஒரு விஷயம். ஸோ உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அமைப்புகள் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், சந்தர்ப்பங்கள் வரும். நீங்கள் அதை நல்லபடியாக தகுந்தபடியாக அதை நீங்க உபயோகிக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு வருகிறது. அரசியல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கிறதுங்க. அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்குது. அதே சமயத்துல நீங்க கம்ப்யூட்டர்ஸ், ஐடி, சாஃப்ட்வேர் எந்த இதாக இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கிடைக்கிறது.
ஒரு ப்ராஜெக்ட் லீடர், டீம் லீடருங்கிற மாதிரி போஸ்டிங் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே படிக்கக்கூடிய அமைப்பு, அவங்க என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பும், அவங்களுக்கு ஏற்ற சூழ்நிலை அமைவதும் பார்த்தீங்கன்னா கண்கூடமாக பார்க்கலாம். ஸோ ஜூன் 15 நாட்கள் வந்து அவங்களுடைய தசாபுக்திகள் சமைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொற்காலம்னே சொல்லணும் சிம்மராசிக்காரர்களுக்கு. 7ஆம் இடத்துலேருந்து சனி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக உங்களை பார்த்து ராசியை பார்த்து இது வரைக்கும் சொன்னோம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியத்தில், பார்ட்னர்ஷிப் விதத்தில், குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு ஒரு மாதிரியான இருந்த டைமில் இப்படி ஒரு நடக்கக்கூடிய ஒரு 10ஆம் இடத்துல ஒரு 4 கிரகம் சேர்ந்து இருந்து வருவது பார்த்தீங்கன்னா என்னதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்லை, ஏதோ ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சது, ஏதோ ஒரு லாபம் கிடைத்தது, உங்கள் வேலை தொழில ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணீங்க, நீங்க சில பேருக்கு ப்ரூவ் பண்ணீங்க, உங்களுடைய வேலை தொழில் வந்து உண்மையே ஸ்திரத்தன்மை பெற்று விட்டது, அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஃபவுண்டேஷன் நீங்க பண்ணிட்டீங்க, அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக குறிப்பாக முதல் 15 நாட்களும் அடுத்த 14ஆம் தேதியில லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற மிதுனத்துக்கு வந்து சூரியன், புதன், சுக்கிரன் போய் செல்வது உண்மையே நல்லதுதான். அது மூலமா அந்த போஸ்டிங் பெறுவதனாலே, அந்த ஒரு பலன் பெற்றதுனாலே நீங்க என்ன ஆதாயம் பெற்றீர்கள், என்ன வருமானம் பெற்றீர்கள், என்ன ஒரு விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கிடைச்சது, பூர்த்தி ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் இடத்துக்கும் போவதும் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் ஹாஃபா இருந்தாலும் சரி, செகண்ட் ஹாஃபா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டைமா தான் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயங்கள் நடத்தி காட்டி 2வது ஹாஃப்ல உங்களுக்கு லாபங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒரு படித்து எது மாதிரி ஒரு வேலைக்கு தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு, என்ன டிகிரி முடிச்சாங்களோ ஒரு வருஷமா கிடைக்கலைங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அவங்களுக்கு படித்ததுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற விஷயங்கள் பெறக்கூடிய அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருகக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீகத்தில் சில விஷயங்கள் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தகப்பனார் விஷயத்து மூலமா வரக்கூடிய அமைப்பு, கவர்மெண்ட்லேருந்து சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பிஎஃப் அமௌண்ட் வரல, பென்ஷன் வரல, உங்களுக்கு வர வேண்டிய கிராஜுவிட்டி வரலைன்னா இந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக பெறக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டுங்க. அதே சமயத்தில் ராகு 8ஆம் இடத்திலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. அது என்ன பண்ணுன்னா உடல் உபாதைகளும் டிராவலிங் அப்போ ஒரு அசௌரியத்தையும் கொடுப்பார். அது வந்து நீடித்து இருக்க போகிறது. ஏன்னா ராகு கேது பார்த்தீங்கன்னா அந்த வருடம் ஃபுல்லாகவே இருக்க போகிறது. ஸோ அந்த தாக்கங்களும் அலைச்சல்களும் அந்த மாதிரி உத்வேகமான சில விஷயங்கள் செய்து முயற்சி பெறுவதில் இவ்வளோ காலகட்டம் நீங்கள் செய்ததுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த வரக்கூடிய பயிற்சியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருந்து கடந்த 1.5 வருஷமாக நீங்கள் செய்த உழைப்புக்கு ஓரளவுக்கு ரெகக்னேஷன் கிடைச்சது, பரவாயில்லைங்கிற ஒரு பெருமூச்சு விடக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.